மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி எல்லாமே விஜய் சொன்ன மாரி வந்து பசுபதி போய் அவங்க வீட்ல வந்து காவேரி வீட்ல பத்திரத்தெல்லாம் குடுத்துருவாங்க. காவேரியும் பசுபதிய ஓங்கி ஒரு அறை விட்டுருவாங்க. பசுபதி பார்த்தீங்க அப்படின்னா, சாரதா அம்மா கால்லயே விழுந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பையன தேடி வருவாங்க. விஜய் லொகேஷன் அனுப்புனதுக்கப்புறம் அந்த லொகேஷனுக்கு வருவாங்க. அந்த லொகேஷனுக்கு பசுபதி வந்ததுக்கப்புறம் அவங்க பையன எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா, வாய பொத்தி கைய கட்டி பார்த்தீங்கன்னா, முட்டி போட வச்சு பசுபதி முன்னாடி வச்சிருப்பாங்க. இத பார்த்தோனே பசுபதிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் விஜய், நிவின், குமரன் சொல்லிட்டு 3 பேருமே பசுபதி கிட்ட எவ்வளோ தைரியம் இருந்தா நீ காவேரி வீட்ட எந்த பிரச்சனையும் குடுக்காத, பண்ணாத அப்படின்னா, அவங்க சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, திரும்ப அவங்க வீட வேற இது பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிய எவ்வளோ தூரம் திட்ட முடியுமோ, அவ்வளோ தூரம் திட்டி தான் அவங்க பையன வந்து அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க. ஸோ பசுபதி பண்ண தப்புக்கு கண்டிப்பா இதெல்லாம் தேவ தான். ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையே நடக்க போகுது. இவ்வளோ தூரம் பண்ண பசுபதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பசுபதி வந்து விஜய் எல்லாத்தையுமே சும்மாவே விட மாட்டாங்க. திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆரம்பிக்க தான் போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.